வணக்கம் நண்பர்களே, இந்த பதிவில் இன்றைய ராசி பலன் பார்க்கலாம். இன்று 19ஆம் தேதி மே மாதம் 2024 இன்றைய கிழமை ஞாயிற்றுக்கிழமை. இன்று சந்திரன் செல்லக்கூடிய வீடு கன்னி ராசி, செல்லக்கூடிய நட்சத்திரம் தன்னுடைய சுய நட்சத்திரமாகிய ஹஸ்த நட்சத்திரத்தில் இருக்கிறார். கேதுவுடன் இணைந்து சந்திரன் இருக்க போகிறார். சோ இன்று இதுதான் கிரகநிலை மேஷ ராசியில் புதன் கிரகமும் சுக்கிரன் கிரகமும் இணைந்திருக்கிறார்கள். ரிஷபராசியில் ராஜகிரகமான 2 கிரகங்கள் சூரியனும் குரு கிரகமும் இணைந்திருக்கிறார்கள். அதன் பிறகு கன்னி ராசியில் சந்திரனும் கேதுவும் இணைந்திருக்கிறார்கள். கும்ப ராசியில் சனி கிரகம் இருக்கிறார். மீன ராசியில் செவ்வாய் கிரகமும் ராகு கிரகமும் இணைந்திருக்கிறார்கள். இப்பொழுது மேஷம் முதல் மீனம் வரை பலன்களை சுருக்கமாக பார்க்கலாம். மேஷ ராசிக்கு ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. மேஷத்தினுடைய அதிபதியும் மறைந்திருக்கிறார். இவங்களுக்கு சுகஸ்தானத்திற்குரிய சந்திரன் 6ஆம் வீட்டில் போயிருக்கிறார். 6க்குடைய வீட்டில் சந்திரன் கேதுவுடன் இணைந்திருக்கிறார். மனக்குழப்பங்கள் உடல் ஆரோக்கிய பிரச்சனைகளாக மாறலாம். இல்லைன்னா ஆரோக்கிய பிரச்சனைகள் சின்னதாக ஏதாவது ஒரு உபாதையை கொடுக்கலாம். 6க்குடைய புதன் கிரகமும் ராசியிலேயே இருப்பது கண்டிப்பாக அதிக அக்கறை ஆரோக்கியத்தில் எடுக்க வேண்டிய ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம். மருத்துவ செலவுகளுக்கும் வாய்ப்பு இருக்கிறது. குடும்ப வாழ்வில் கணவன் மனைவியும் விட்டு கொடுத்து செல்ல வேண்டிய ஒரு நிலை. ஆனாலும் தைரியம் தன்னம்பிக்கை இவர்களுக்கு உதவியாக இருக்கும். வாழ்க்கை துணையுடைய உதவி எல்லா விதத்திலும் இவங்களுக்கு ஒரு பெரிய பலத்தை கொடுக்கும். அடுத்தது ரிஷப ராசிக்கு பார்க்கலாம். ரிஷபத்திற்கு அவங்களுடைய ராசிநாதன் 12இல் மறைந்திருக்கிறார். பஞ்சமாதிபதி புத்திஸ்தானத்திற்குடைய புதனும் 12இல் மறைந்திருக்கிறார். 5ஆம் வீட்டில் முயற்சி ஸ்தானத்திற்குடைய 3ஆம் அதிபதி சந்திரன் கேதுவுடன் இணைந்து 5இல் இருப்பது, சுயசாரத்தில் இருப்பது. புது முயற்சிகளில் கண்டிப்பாக ரொம்ப நிதானமாக இன்று இருக்க வேண்டிய ஒரு நாள். விரயங்கள் அதிகமாக காணப்படக்கூடிய ஒரு நிலை அப்படின்னு கூட சொல்லலாம். குடும்ப வாழ்வில் முக்கியமாக குழந்தைகளிடம் அதிகம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். அலைச்சல்களை குறைத்து ஆரோக்கியத்தில் கவனத்தை அதிகமாக காட்ட வேண்டிய ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம். ஓவர் திங்கிங் அப்படிங்கறதை தவிர்ப்பது நன்மை. தாயாருடைய ஆரோக்கியத்திலும் அதிக அக்கறை காட்ட வேண்டிய ஒரு நாள். அடுத்தது மிதுனத்திற்கு பார்க்கலாம். மிதுன ராசியுடைய புதன் கிரகம் லாபஸ்தானத்தில் இருந்தாலும் அந்த வீட்டுக்குடைய செவ்வாய் கிரகம் ராகுவுடன் இணைந்து 10ஆம் வீட்டை குறிகாட்டுவது திக்பலம் போன்று இருந்து அதிகமான பணிச்சுமை, ஓவர் ஸ்ட்ரெஸ் போன்ற ஒரு நிலை, தொடர்ந்து கடினமான ஒரு சூழல், இவங்களுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடிய நிலை போலவே இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். இவங்களுடைய பிறவி சந்திரனை சனி கிரகம் திரிகோணமாக தொடர்பு கொள்வதனால் மனதில் ஏதோ ஒரு குழப்பம், வாழ்க்கை துணையுடைய நிலையில் ஏதோ ஒரு ஸ்ட்ரெஸ் போன்ற ஒரு நிலை, ஆரோக்கிய பிரச்சனைகள் இவர்களுக்கு வாழ்க்கை துணைக்கு இப்படி மாறி மாறி இவங்களுக்கு ஏற்படக்கூடிய நிலை. இன்றைய சந்திரன் தாயார் ஸ்தானமாகிய 4ஆம் வீட்டில் இருப்பதும், அந்த வீட்டுக்குடைய புதன் தன் வீட்டிற்கு 8இல் மறைவதும், தாய் தந்தையர் இருவருடைய ஆரோக்கியத்திலும் மிதுன ராசி அதிக அக்கறை காட்ட வேண்டிய ஒரு நாள். விரைய செலவுகள் கண்டிப்பாக இருக்கும். தந்தைக்கு அல்லது வாழ்க்கை துணைக்கான சில விரைய செலவுகள், வீட்டிற்கு தேவையான சில பொருட்களை வாங்கக்கூடிய விரைய செலவுகளாகவும் இருக்கலாம். திடீர் விரயங்கள் அப்படின்னு சில சுப விரயங்களாகவும் நடப்பதற்கு அதிக வாய்ப்பு இருக்கிறது. முடிந்தவரை நல்ல விஷயங்களுக்கான விரயங்களாக இன்று நீங்க சுப விரயங்களாக செய்து கொள்வது ஒரு பாதுகாப்பான நிலையாக இருக்கும். அடுத்தது கடகத்திற்கு பார்க்கலாம். கடக ராசியுடைய அதிபதி சந்திரன் 3ஆம் வீட்டில் கேதுவோடு இணைந்திருப்பது கண்டிப்பாக மனக்குழப்பம் வந்து நீங்கக்கூடிய ஒரு நிலை. புது முயற்சிகளில் அதிக கவனம், நிதானம் தேவை. திடீர் மாற்றங்கள், வளர்ச்சிகள், இது போன்ற ஒரு நிலை தொழில் உத்தியோகத்திற்காக ஏற்படக்கூடிய நிலையாக இது இருக்கும். தொழில் தொடர்பான விஷயங்களில், உத்தியோகம் சம்பந்தமான முடிவுகளில் அதிக நிதானம், பொறுமை, இதை கையாள்வது ரொம்ப நல்ல நிலையாக இருக்கும். பணிச்சுமை, அலைச்சல்கள் கடகராசிக்கும் அதிகமாக காணப்படுவதனால் ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும். அடுத்தது சிம்ம ராசிக்கு பார்க்கலாம். சிம்ம ராசிக்குடைய விரையாதிபதி சந்திரன் 2ஆம் வீட்டில் வந்து கேதுவுடன் இணைந்திருக்கிறார். குடும்பஸ்தானத்தை ஏதோ ஒரு வகையில் டிஸ்டர்ப் பண்ணுவது போன்ற ஒரு நிலையாக காட்டுகிறது. பேச்சு ஸ்தானமாகவும் அது இருப்பதனால் பேச்சில் கவனம், உணவில் அதிக அக்கறை காட்ட வேண்டிய ஒரு நிலை. குடும்ப வாழ்விலும் ரொம்ப அதிகமாக கவனத்தோடு கணவன் மனைவியிடையே விட்டு கொடுத்து அனுசரித்து செல்வது ரொம்ப நல்ல நிலையாக இருக்கும். புதிய முயற்சிகளில் ஓவர் கான்பிடன்ஸை கண்டிப்பாக சிம்ம ராசி தவிர்த்துக் கொள்ள வேண்டும். குழந்தைகளுடனான வாக்குவாதத்தையும், அவங்களோடு இருக்கக்கூடிய சில இரிட்டேஷன்ஸையும் பொறுமையாக கையாள வேண்டிய ஒரு நாள். ஆனாலும் இவங்களுடைய ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது கன்னி ராசிக்கு பார்க்கலாம். கன்னி ராசியுடைய வீட்டிலேயே சந்திரன் கிரகம் கேதுவுடன் இணைந்து இருப்பது இவர்களுக்கு ராசிக்குள்ளே சந்திரன் பிளஸ் கேது, இது ஒரு மனக்குழப்பத்தை கொடுக்கக்கூடிய நாள். நினைத்ததையெல்லாம் அச்சீவ் பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு
மனக்குழப்பம் வந்து நீங்கக்கூடிய ஒரு நிலையாக இருக்கும். மூத்த சகோதரர்களுடான அவங்களோட இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்ல இல்ல அவங்களுடைய சில நிலையை பற்றிய கவலையான சில போக்கு சில நண்பர்களுக்கு நடக்கலாம். குடும்ப வாழ்விலும் வாக்குவாதத்தை தவிர்ப்பது நன்மை அளிக்கும். தன்னுடைய ஆரோக்கியம், தாயாருடைய ஆரோக்கியம் இதிலெல்லாம் அதிக அக்கறை காட்ட வேண்டிய ஒரு நாள். வாகனங்களில் செல்லும் பொழுது மிக அதிகமாக கவனத்தில் சரியான முறையில் கையாள்வது ரொம்ப முக்கியமான பலனாக இருக்கிறது. ஆணாக இருந்தால் மனைவி, பெண்ணாக இருந்தால் கணவர், அவர்களுடைய ஆரோக்கியத்தில் கன்னிராசி அதிக அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும். திடீர் வளர்ச்சி, மாற்றம் இதெல்லாம் இவங்களுக்குமே பணியில் ஏற்படக்கூடிய ஒரு நிலையாக காட்டுகிறது. அடுத்தது துலாத்திற்கு பார்க்கலாம். துலாம் ராசிக்கு அலைச்சல்கள் இன்று ஏற்படும். அதிகபட்சம் தொழிலுக்கான அலைச்சல்களாக சில நிகழ்வுகள் இவர்களுக்கு ஏற்படும். அந்த அலைச்சல்களால் அதிகமான சோர்வு ஏற்படக்கூடிய நாளாக இருக்கும். ஆனாலும் வெளியூர் பிரயாணங்களால் இவர்களுக்கு ஆதாயம் ஏற்படும். குடும்ப வாழ்வில் ஒற்றுமை, பரஸ்பர உதவிகள், கணவன் மனைவியிடையே ஓரளவிற்கு ஒரு ஹாப்பியான ஒரு ரிலேஷன்ஷிப்ல பெட்டரான ஒரு நிலையாக இது இருக்கும். தூக்கத்தில் சில குறைபாடுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. அதனால் ஆரோக்கிய பிரச்சனைகளும் வரலாம். சரியான ஆரோக்கிய பரிசோதனைகளை செய்து கொள்வது நல்ல நிலையாக இருக்கும். அடுத்தது விருச்சிகத்திற்கு பார்க்கலாம். விருச்சிகத்திற்கு இவங்களுடைய ராசியை 3ஆம் வீடாக பார்க்கக்கூடிய கேது இன்று சந்திரனோடு இணைந்திருக்கிறார். பாதகாதிபதி சந்திரன். கண்டிப்பாக மனக்குழப்பத்தை தவிர்த்துக் கொள்ள வேண்டும். மனதில் குழப்பங்கள் வந்து போகும். தாய் தந்தையருடைய ஆரோக்கியத்தை நினைத்த கவலைகளாக சிலருக்கு இருக்கலாம். எதிர்காலம் பற்றிய கவலைகளாக சிலருக்கு இது இருக்கலாம். எப்படி இருந்தாலும் ஓவர் திங்கிங்கை தவிர்த்துக் கொள்வது உங்களுக்கு நல்ல நிலையாக இருக்கும். நம் கையில் இல்லாத சில விஷயங்களை பற்றி கவலைப்படுவதை தவிர்த்துவிட்டு ஏதாவது ஒரு ஸ்லோகம், சாண்டிங், நம்மளுடைய பொழுதுபோக்கு சிலவற்றை ஃபாலோ செய்வது, இது போன்ற ஒரு நிலை நமக்கு ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான மனநிலையை கொடுக்கும் அப்படின்னு புரிந்து கொள்ளலாம். ஆரோக்கியத்தில் சிறிது அதிக அக்கறை எடுத்துக்கொள்வது எதிர்காலத்திற்கு உதவியாக இருக்கும். புது முயற்சிகளிலும் அதிக நிதானமும் கவனமும் காட்ட வேண்டிய ஒரு நாள். அடுத்தது தனுசு ராசிக்கு பார்க்கலாம். தனுசு ராசிக்கு தொழில் செய்யக்கூடிய நண்பர்களாக இருக்கக்கூடியவர்கள் அதிக கவனமாக இருக்க வேண்டிய நாள். குடும்ப வாழ்விலும் கணவன் மனைவியிடையே வாக்குவாதத்தை தவிர்த்துக் கொள்ள வேண்டும். வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது இவர்களும் சற்று அதிக அக்கறையோடு இருக்க வேண்டிய ஒரு நாள். அஷ்டமாதிபதி சந்திரன் கேதுவோடு இணைந்து 10ஆம் வீட்டில் இருப்பது, எல்லாவற்றிலும் சற்று கவனமாக இருப்பது அப்படிங்கிற ஒரு நிலையாக இருக்கிறது. வாக்குவாதம், பிறருடன் பேசும் பொழுது கவனமாக இருப்பது, உணவு எடுக்கும் பொழுது சரியான முறையில் இன்று பழைய உணவுகளை எல்லாம் தவிர்ப்பது, இது போன்ற ஒரு நல்ல நிலையாக இவங்க இன்று செய்ய வேண்டிய சில விஷயங்களாக காட்டுகிறது. அடுத்தது மகரத்திற்கு பார்க்கலாம். மகர ராசியுடைய பாக்கியம் என்று சொல்லக்கூடிய 9ஆம் வீட்டில் சந்திரன் இருக்கிறார். அவர் 7ஆம் அதிபதி கேதுவோடு இணைந்திருப்பதனால் வாழ்க்கை துணையுடைய சில நிலைகளை பார்த்து இவர்களுக்கு அவர்களுடைய ஒரு முடிவுகளில் குழப்பங்கள் ஏற்பட்டு வாக்குவாதம் வரலாம். சோ குடும்ப வாழ்வில் வாக்குவாதத்தை தவிர்த்துக் கொள்வது நல்ல நிலை. அதே சமயம் தந்தையாருடைய ஆரோக்கியத்திலும் அதிக அக்கறை அப்படிங்கிற ஒரு நிலையாகவும் இது இருக்கிறது. அதிர்ஷ்டத்தை நம்பாமல் இன்று சற்று ஜாகிரதையாக எல்லா விஷயங்களையும் உங்கள் நேரடி கண்காணிப்பில் வைத்துக் கொள்வது நல்ல நிலையாக இருக்கும். தொழில் லாபம் ஓரளவிற்கு அளவாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். இருந்தாலும் புது முயற்சிகளில் ரொம்ப நிதானமாக இருக்க வேண்டிய நாள். ஓவர் கான்பிடன்ஸையும் தவிர்க்க வேண்டிய ஒரு நிலையாக இருக்கிறது. ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை தேவை. தலைவலி, நரம்பு சம்பந்தமான சில தொல்லைகள், சருமம் சம்பந்தமான சில பிரச்சனைகள் வந்து நீங்குவதற்குரிய ஒரு வாய்ப்பாக இது காட்டுகிறது. சோ அதிக அக்கறை ஆரோக்கியத்தில் காட்ட வேண்டிய ஒரு நிலை மகரத்திற்கு. அடுத்தது கும்பராசிக்கு பார்க்கலாம். கும்பராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் சந்திராஷ்டமமாக இன்று சந்திரன் இருக்கிறார். கேதுவுடனும் இணைந்திருக்கிறார். கண்டிப்பாக இது சரியான ஒரு கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாள். வண்டி வாகனங்களில் செல்லக்கூடிய நண்பர்கள் அதிக கவனத்தோடு இருக்க வேண்டிய ஒரு நிலை. மனதில் குழப்பங்களை தவிர்த்து கொண்டு ஏதானும் ஒரு ஸ்லோகா, சாண்டிங், இல்லைனா ஏதாவது ஒரு கடவுள் வழிபாடு, பிடித்த இசை கேட்பது, இது போன்ற மனதை மாற்றிக்கொள்ளக்கூடிய, டைவர்ட் பண்ணக்கூடிய நல்ல விஷயங்களில் ஈடுபடுவது நன்மை அளிக்கும். தாய் தந்தையருடைய ஆரோக்கியத்திலும் ஜாதகர்கள் தன்னுடைய ஆரோக்கியத்திலும் கவனமாக இருப்பது நன்மை அளிக்கும். புதிய முயற்சிகளை தவிர்ப்பது கூட ஒரு நல்ல பலனாக இருக்கும். அடுத்தது மீன ராசிக்கு பார்க்கலாம். மீன ராசிக்கு நேர் 7ஆம் வீடாகிய பாதக வீட்டில் சந்திரன் இருப்பது சற்று தொல்லையான பலன்களையே கொடுக்கும். மனக்குழப்பம் தான் முக்கியமான ஒரு ஹைலைட்டாக எல்லோருக்கும் இந்த நாளில் இருக்கிறது. சந்திரன் தன்னுடைய நட்சத்திரமாகிய சுயசாரத்தில் அந்த வீட்டில் இருப்பதும், கேதுவும் அங்கு இணைந்திருப்பதும், அந்த வீடு கொடுத்த புதன் அந்த கன்னியிலிருந்து அஷ்டமஸ்தானத்தில் மறைவதும்
எல்லாமே ஒரு தேவையில்லாத குழப்பங்களை அவரவர்கள் பாவக ரீதியிலாக கொடுப்பது போன்ற ஒரு நிலை இன்று. அந்த ரீதியில் மீன ராசிக்கு இன்று கணவன் மனைவி இடையே கூட வாக்குவாதம் வந்தால் மீனமாகிய நீங்கள் விட்டுக் கொடுத்து செல்வது உங்களுக்கு நல்ல பலன் அளிக்கும். திருமண வாழ்வில் விட்டுக் கொடுப்பது, குழந்தைகளிடம் கண்டிப்பு காட்டாமல் தட்டி கொடுத்து செல்வது ஒரு சாதகமான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும். பேச்சில் நிதானம், உணவில் கவனம். ஆனாலும் பணிச்சுமை சற்று அதிகமாகவே இருப்பது போல மீன ராசிக்கும் தோன்றுகிறது. தாயாருடைய ஆரோக்கியத்திலும் தந்தையாருடைய ஆரோக்கியத்திலும் கூட அதிக அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும். நன்றி நண்பர்களே. இன்று 19ஆம் தேதி மே மாதம் 2024 ஞாயிற்றுக்கிழமைக்கான பலன்களை பார்த்தோம். மீண்டும் நாளைய பதிவில் சந்திக்கலாம்.